வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் நிஷா. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் வீட்டில் ஒரு ஃபலூடா மிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணலாம்னு தான் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் சரியான வெயில், உங்களுக்கே தெரியும் தானே, சொல்லலாங்க, வெயில் தாங்கவே முடியாது. அப்போ அதனால் ஒரு ஃபலூடா ஒன்று செய்து வச்சுருந்தேன். தாகம் எடுக்கிற நேரமெல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இப்போ ஒரு ஃபலூடா மிக்ஸ் செய்ய போகிறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபலூடா செய்கிறதுக்கு நான் இப்போ முதல் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு ஜெலி ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு நான் மோத்தா பிராண்ட்லேருந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஒரு ஜெலி எடுத்துருக்கிறேன். இது எப்படி செய்கிறன்றது இந்த பாக்ஸுக்கு பின்னாலே அந்த மெத்தட் போட்டுக்கிறாங்க. நாங்கள் அதை பார்த்தே இந்த ஜெலியை செய்யலாம். ஏனெண்டா இதில் தண்ணியல் தச்சமே கொஞ்சம் கூடினா கூட பிழைச்சி போயிடும். ஜெலி தண்ணி தன்மைக்கு வந்துடும். அதனால் இவங்க சொல்கிற தண்ணின்ற அளவை போட்டு நாங்கள் செய்தோம்டா ஜெலி நல்லா செட் ஆகி வந்துடும். இந்த ஃபலூடாவுக்கு ஜெலி போட்டால் செம டேஸ்டியாக இருக்கும். ஜெலி வயிற்று குளிர்மைன்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் ஜெலி செய்வோம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 500 ml தண்ணி எடுத்துகிட்டு அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு, தண்ணி கொதித்த உடனே நாங்கள் ஜெலி மிக்ஸை அதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி நல்லா கொதித்து கொண்டு வந்துட்டு இந்த கொதிக்கிற இந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் ஜெலி மிக்ஸை போட்டு 2 நேரம் நாங்கள் ஸ்பூனாலேயோ இல்லாட்டி அந்த விஸ்காலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கரையிற வரைக்கும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா எடுக்கணும். ஜெலி பவுடரெல்லாம் நல்லா கரைஞ்சி இப்போ ஜெலி செட் ஆகிக்கணும் இனி நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு இந்த ஜெலி மிக்ஸை விட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வைக்கிறது தான் வேலை. இப்போ நாங்கள் ஜெலியை ஒரு பாத்திரத்தில் விட்டுட்டு நாங்கள் அதை செட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். நான் ஒரு சின்ன கேக் ட்ரே தான் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே தான் நான் இப்போ காய்ச்சின ஜெலியை விட்டுட்டு நாங்கள் கொண்டே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் எப்படியும் ஒரு 1 ஹவருக்கு மேலே வச்சோம்னு சொன்னால் நல்லா செட் ஆகி வந்துடும். நீங்கள் 1 ஹவருக்கு மேலே வையுங்க, அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். கூலாகி நல்லா நாங்கள் வெட்டி எடுக்க சரியான ஒரு பதத்துக்கு வரும். ஜெலி செட் ஆகிறதுக்கு இடையில் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சாகுன்னு சொல்லுவாங்க. அதாவது சவ்வரிசி, பாயாசம் காய்ச்சல சவ்வரிசியை நான் ஒரு கொதிக்கிற தண்ணியில் அது போட்டு நல்லா காய்ச்சி எடுக்க போகிறேன். இப்போ அதுக்காக நான் பாயாசம் காய்ச்சல இந்த ஃபலூடாக்கில் நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அதை நல்லா காய்ச்சி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், அது காய்ச்சிப்பட்டுடுது. இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு டிஷ்ஷில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு கூல் தண்ணி, அதாவது குளிர் தண்ணி விட்டு இப்போ வடிகட்டி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், வடிகட்டி எடுத்த அப்புறம் தனித்தனியே இப்போ இருக்குது. தனியாக சின்ன சின்ன போல்ஸ் மாதிரி ஒட்டாமல் இருக்குது. இதை நாங்கள் இப்போ ஒரு சைடில் வைப்போம். இப்போ நான் ஃபலூடா மிக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் 1.5 கப் பால் எடுத்துருக்கிறேன். இது சரியாக எனக்கு 1.5 கப் பால் இருக்குது. அதை நான் ஒரு பாத்திரத்தில் பாலை விட்டுட்டு எனக்கு 1/4 கப் அளவு நான் மிக்ஸ் ஃபலூடா பவுடர் எடுத்துருக்கிறேன். அந்த பவுடரை தான் இப்போ இந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்பில் வச்சு நான் ஒரு கொதி காய்ச்சி எடுக்க போகிறோம். ஒரு கொதி கொஞ்சம் கூட வர காய்ச்சி எடுத்தோம்னு சொன்னால் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வடிவாக மிக்ஸ் ஆகி ஃபலூடா நல்லா காய்ச்சிப்பட்டுட்டுது. நான் இப்போ ஃபலூடா காய்ச்சிட்டு இதை என்ன செய்தேன்னு சொன்னால், ஜூஸ் அடிக்கிற கப் இருக்குது தானே, ஜூஸ் மிக்ஸி ஜார், அதுக்குள்ளே விட்டு நான் 1 கப் பிளெண்ட் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா க்ரீமி ஃபார்மில் இருக்குது. இதை நான் ஆற விட போகிறேன். இனி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஜெலி செட்டான ஜெலியை எடுத்து இப்போ நான் கத்தியால் நல்லா சதுரமாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்படியே நல்லா கட்டியாக தனியாக ஐஸ் க்யூப் மாதிரி வரும். அதை அப்படியே வெட்டி எடுத்து சைட்டில் வைக்க போகிறேன். இப்போ நாங்கள் ஃபலூடாவை ஒரு கப்பில் விட்டு நாங்கள் இனி சர்வ் பண்ணலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால், செட் பண்ணின ஜெல்லி, நாங்கள் செய்து வச்ச ஜெல்லியை ஃபஸ்ட் போடுறேன். அடுத்ததாக நான் அந்த சவ்வரிசி இதை நான் அதில் கொஞ்சமாக போடுறேன். அடுத்தது நான் அடித்து வச்சு கூலாக எடுத்து வச்சுருக்கிற ஃபலூடா இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒவ்வொரு லேயராக நான் விட போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் ஃபலூடா விட்டுருக்கேன். இனி அதுக்கு மேலே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், கொஞ்சம் ஜெல்லி ஆட் பண்ண போகிறேன். மாறி ஆட் பண்ணணும். கொஞ்சம் ஜெலி இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் தனியாக இது 2 தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு என்னெல்லாம் அதுக்கு சேர்க்கணும்னு தோணுதோ ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள் ஏதாவது சேர்க்கலாம், இல்லை ஐஸ்கிரீம் கூட சேர்க்கலாம். நான் எனக்கு ஐஸ்கிரீம் தேவைப்படையிலேன்னு சொன்னால் இந்த ஃபலூடா நல்லா திக்கியாக நல்லா க்ரீமியாக இருக்கிறபடியே நான் அதை சேர்க்கலை. உங்களுக்கு பார்க்கவே விளங்குமென்று நினைக்கிறேன். இந்த வெக்க காலத்துக்கு இது ஒரு உண்மையிலேயே சூப்பரான ட்ரிங்க் உண்டு. குட்டீஸ் இருக்கிற வீடுகள் வழியே இதுகளை செய்தால் அவைக்கு நல்ல ஜாலியாக இருக்கும். ஜெலி என்றாலே சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவை சும்மா நாங்கள் கொடுத்தாலே நல்ல வடிவாக குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இப்படி நல்ல ஃப்ளேவரில் நல்ல ஒரு
ஜம்மியாக நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா அவை வந்து விரும்பி குடிப்பினோம். இது வந்து வயிற்றுக்கு குளிர்மை. இந்த வகை கட்டாயம் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரிங்க் செய்து குடிச்சு கொண்டே இருக்கணும். இந்த ஃபலூடா மட்டும் இல்லை, நாங்கள் வேறு ஜூஸுகள் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஜூஸுகளும் அடித்து குடிச்சு கொண்டே இருக்கணும். நான் செய்த இந்த ஃபலூடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.